இந்த கால வேளையில் தேவன் முதலாம் தேதி உங்களோடு கூட பேசுகிற தலைப்பும் அதுதான். This is the title this morning hour the Lord speaking to you. ஆமோஸின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். Amos chapter 5 verses 6. கர்த்தரை தேடுங்கள். சத்தமா சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தரை பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. Let us clap loudly. என்ன விசுவாச கை தட்டு. Let's clap. இதான் உங்கள் கை தட்டா? Clap loudly. இன்னும் கரங்களை ஆக்ரோஷமாய் தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். Shout unto the Lord. வேதம் சொல்லுகிறது, The Bible says, ஆமோஸ் என்னும் தேவனுடைய மனிதனை கொண்டு தேவன் தம் ஜனத்திற்கு அவர் சொன்ன ஒரு அழகான உபதேசம். the beautiful doctrine the Lord said through his prophet Amos. அவர் என்ன சொன்னார்? What does he said? கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்றார். Seek the Lord that you may live. வாசிக்கலாம். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிழ்க்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Amen. இந்த வார்த்தை கொடுத்த போது நான் பயந்து போனேன். When the Lord gave, I was astonished. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of God? கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொன்னார். Seek the Lord that you may live. ஆனால் கர்த்தரை தேடாதோடைய மனிதனுடைய முடிவு மிகவும் பரிதாபம். He who not seek the Lord, their end is very very bad. தனக்கு பணம் இருக்கிறது என்று எண்ணிக்கொள்ளுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. A group always depending upon their money. தெரியாதலை தேடாதிருங்கள். Don't seek Bethel. உலகத்தை தேடாதிருங்கள். Don't seek the world. உலகத்தில் உள்ள மனிதனை தேடாதிருங்கள். Don't seek the things of the world. ஒவ்வொரு இடத்துக்கு ஓடி தேடாதிருங்கள். Don't run hither and there. நீங்கள் தேட வேண்டிய ஒருவர் இருக்கிறார். A person is there to seek. அவருக்கு பெயர் இயேசு கிறிஸ்து. His name is Jesus Christ. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. நீங்கள் தேடக்கூடிய ஒருவர் இருக்கிறார். A person is there. அப்பொழுது நீங்கள் பிழைக்க முடியும். Then you will get life. 30 நாளும் This all 11th month. நீங்கள் பிழைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். You will survive. 30 நாளும் பிழைப்பீர்கள். 30 days you will live. உங்களுக்கு தீங்கு வருவதில்லை. No evil. உங்களை தீங்கு தொடுவதில்லை. Evil will not assure. உங்களுக்கு தீங்கு நினைத்தவனை பட்சிக்கும் அக்கினி. And it will consume your adversary. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. பலத்த கைகளை தட்டி சந்தோஷமாய் ஒரு பெரிய கரகோஷங்களை. Joyfully say hallelujah. இந்த பலருடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். I'm seeing the life of என் அருமையான மகனே மகளே, children. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்றார். Seek the Lord that you may live. 30 நாளும் நீங்கள் பிழைப்பீர்கள் அவரை தேடும் பொழுது. 30 days you will live. தேசத்தில் என்ன வேணா நடக்கலாம். Whatever happen in the nation. எது வேணாலும் Whatever may நடக்கலாம். happen. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை தேடும் என் ஜனம் பிழைப்பார்கள் அப்பா. He who seek will live. கைகளை தட்டி தேவனுக்கு. Hallelujah. என்னை தேடும் ஆத்துமா பிழைக்கும். The soul which will seek. என்னை தேடும் ஒவ்வொரு ஆத்துமாவும் பிழைக்கும். Every soul will live. வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of God? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 years ago. இயேசு பிசாசுக்கு முன்பு நின்றார். Jesus stood before demon. மற்றொரு பக்கம் பரிசுத்த ஆவியானவர் நின்றார். Another side Holy Spirit. ஒரு பக்கம் பிசாசு. One side Satan. மற்றொரு பக்கம் ஆவியானவர். Another side Holy Ghost. மற்றொரு பக்கம் இயேசு கிறிஸ்து. Another side Christ. நடந்தது என்ன? What happened? அவருக்கு பசி உண்டான நேரம் அது. He was so hungry. அந்த பசி நேரத்தை பிசாசு பயன்படுத்தி யோசித்தான். Demon tried to use that time. அவன் பயன்படுத்திக்கும் பொழுது when he used the time, Jesus said, ஏ பிசாசே, you demon, மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, man should not live by bread தேவனுடைய alone, வாயில் இருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றார். but every proceeded the word from the mouth of God will கைகளை survive. தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள். ஓ சிஸ்டர், ஓ பிரதர், sister and brother, தேவனுடைய வாயில் இருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும், every proceeded word from the mouth of God, ஒவ்வொரு வார்த்தையினாலும் every word, மனுஷி பிழைப்பார்கள். man and woman will survive. காரணம் reason, அவருடைய வார்த்தையில் பிழைப்பு இருக்கிறது. there is a life in his word. பிசாசு சொன்னான், Satan said, இந்த கல்லுகளை அப்பமாக்கும் என்றார். make this stone become bread. தேவன் அவனை பார்த்து சொன்னார். Jesus said to him, என்ன சொன்னார்? what does he say? மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, man shall not live by bread alone, தேவனுடைய வாயில் இருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையில் பிழைப்பான் but என்றார். every proceeded word from the mouth of the Lord will give surviving மத்தேயு life. 4:4 சொன்னார். Matthew 4 verses 4. உபாகம் 8:3 சொன்னார். Deuteronomy 8 verses 3. லூக்கா 4:4 சொன்னார். Luke 4 verses 4. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God, சற்றே என்னை கவனிக்க வேண்டும். pay attention. ஒரு பக்கம் ஆபிரகாம், Was it Abraham? மற்றொரு பக்கம் தேவாதி தேவன். Another side the Lord God. அங்கே மகனே பேர் மாற்றம் வருகிறது. Here name changing is taking place. என் ஆண்டவர் அங்கே பேர் எழுதுகிறார். My Lord. என்னன்னு பேர் எழுதுகிறார்? What is that? ஆபிரகாம், Abraham, உன் மனைவியை சாராயின் கூப்பிடாத சாராலும் கூப்பிடுன்றார். call your wife Sarah. கையை ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது When he said, அந்த மனுஷன் பாருங்க, தேவன் வாக்கு கொடுத்தார், அதெல்லாம் கவனத்துல வைக்கல.
He doesn't mind about the promise of உடனே God. முழங்கால் படியிட்டான். Kneel down. கர்த்தரை நோக்கி Look to God. ஆபிரகாம் என்ன சொன்னா தெரியுமா? What does Abraham say? என் மகன் இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக May என்றார். my son Ismail live before you. என்று அவன் விண்ணப்பம் செய்தான். கைகளை தட்டி He offered தேவனுக்கு a prayer. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. பாருங்க பேரை மாத்த சொல்றாரு. அதெல்லாம் விட்டுட்டான். என் மகன் இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. Your name changing is taking place, but Abraham said என்று ஆபிரகாம் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தான். Abraham prayed to God. எதற்காக? What for? பிழைக்க வேண்டும் என்று சொல்லி. To get life. பிழைக்க வேண்டும் என்று To சொல்லி. get life. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள். நான் பிழைத்திருப்பேன். I will get life. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்ல Say வேண்டும். hallelujah. வேதம் சொல்லுகிறது. The Bible says. நான் சொல்லவில்லை. I am not. ஆதியாகமம் 17:18 சொல்லுகிறது. Genesis 17:18. ஆபிரகாம் தேவனை நோக்கி இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று விண்ணப்பம் பண்ணினான். How that Ismail might live before thee, O Lord. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை தேடுவீர்களானால் பிழைப்பீர்கள். If you seek God, you will get life. அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை விசுவாசித்தால் If you பிழைப்பீர்கள். believe the proceeding word from the mouth of God, you will get பிழைக்க life. வேண்டும் என்று விண்ணப்பம் செய்யுங்கள். Offer unto God. தேவனை தேடும் மனிதன் If பிழைப்பான். you seek the Lord will live. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. Bible says. தேவாதி தேவன் சொன்னார். The Lord God ஆமோஸ் says. Amos. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் சொல்வதை சொல் என்றார். Say what I am saying to the கர்த்தர் people. இஸ்ரவேலை குறித்து சொன்னதான வார்த்தைகள். The oracle of the Lord for Israel. நான் இஸ்ரவேலை குறித்து சொல்வதை சொல். Say what I am saying to அவர்கள் Israel. என்னை தேட சொல் அப்பொழுது பிழைப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். The Lord says, if they seek me, they will live. என்னை தேட சொல். Say unto them to seek. ஆமோஸின் புத்தகம் 5:4 சொல்லுகிறது. Amos 5:4. கர்த்தர் இஸ்ரவேலை குறித்து சொன்ன வார்த்தை என்னவென்றால் என்னை தேட சொல் அப்பொழுது பிழைப்பீர்கள். என்னை தேடுங்கள் அப்பொழுதே பிழைப்பீர்கள். Thus says the Lord to the house of Israel, seek me that you may live. என்னை தேடுங்கள் என்றார். Seek me. தேவனை தேடும் மனிதன் He பிழைப்பான். who seek the Lord will get life. ஐயோ எனக்கு அது இல்ல இது இல்ல புலம்புறதை விடு. Don't worry about your shortcomings. அவரை தேடிப்பார். Seek God. உனக்கு பிழைப்பு தானாய் வரும். You will get life. உனக்கு பிழைப்பு தானாய் You வரும். will get life. வேதம் சொல்லுகிறது. The Bible says. மத்தேயு 6:33 வாசித்து பாருங்கள். Matthew 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் First என்றார். of all, seek the kingdom of மத்தேயு God. 7:7 வாசித்து பாருங்கள். 7 verses 7. மத்தேயு 7:8 வாசித்து 7 பாருங்கள். verses 8. லூக்கா 11:9 வாசித்து Luke பாருங்கள். 11 verses 9. லூக்கா 11:10 வாசித்து 11 பாருங்கள். verses 10. அவரை தேடும் மனிதன் He who seek God பிழைப்பானா. will get life. அவரை தேடும் மனிதன் He who seek God கண்டடைவானா. will find. அவரை தேடும் மனிதன் He who seek God ஆசீர்வதிக்கப்படுவான். will be blessed. அவரை தேடும் மனிதன் He who seek God ஒரு நன்மை குறைபடாமல் There இருப்பான். is no lack in blessings in the கரங்களை life. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. பக்கத்துல சிரித்த முகத்தோடு With us. 1ஆம் தேதி சிரிப்போடு சொல்லு சிஸ்டர் தேடுங்க. Sister, seek the Lord. பிரதர் தேடுங்க. Brother, seek the Lord. என்ன சொல்ல போறீங்க? பக்கத்துல கை கொடுத்து What you சொல்லுங்க. are going to say to your wife? கை கொடுத்து சொல்லுங்களே. என்ன சொல்ல போறீங்க? கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை நோய் நொடி இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் பலவீனம் இல்லாமல் பலவீனம் இல்லாமல் போராட்டம் போராட்டம் இல்லாமல் இல்லாமல் சந்தோஷமாய் வாழ்ந்து பிழைப்பீர்கள். பிழைப்பீர்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். God. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். three hallelujah to என்ன God. விசுவாச கை தட்டு. Loudly. சத்தமா கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லணும். கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் Seek என்றார். the Lord, then you may live. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. தேவனை தேடும் மனிதன் பிழைப்பானா. He who seek God will get life. வேதம் என்ன What சொல்லுகிறது? is the word of God என் அருமையான மகனே மகளே, Son and daughter of Christ. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு என்னும் தேவாதி தேவன் மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த நாட்களில் When 2000 years ago Jesus the Lord God came on this earth. இரண்டாம் விசை அவர் கலிலேயாவுக்கு போயிருந்தார். Second time he went to Galilee. அவர் கலிலேயா வந்திருக்கிறார் என்று ஒரு மனிதன் அறிந்தான். And a person know that about the visitation என் of அருமையான Jesus. கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அந்த மனிதன் கப்பர்நகூமிலிருந்து புறப்பட்டு He வந்தான். came from Capernaum. அந்த கப்பர்நகூமின் மனிதன் யார் தெரியுமா? Who is that fellow? அவன் ராஜாவின் He மனுஷன். was a king's man. ராஜாவின் மனுஷன் King's man. கப்பர்நகூமுக்கு வருகிறான் இயேசுவை பார்க்க. Came to Capernaum and to see Jesus Christ. இயேசுவண்டை வருகிறான். Draw near. இயேசு இதை போல பிரசங்கித்துக் Jesus கொண்டிருக்கிறார். was preaching the gospel. பிசாசுகளை கொண்டு வந்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். Casting out the demons. வியாதிகள் சுகமாய் கொண்டிருக்கிறது. Heal the sick. திடீரென்று ராஜா மனுஷன் அல்லவா? Suddenly the king's man came. அந்தஸ்துக்குரியவன் அல்லவா? He's honorable. கோட்டு சட்டை போட்டவன் அல்லவா? Honorable. பெரும் பணக்காரன் அல்லவா? Respected. பேர் புகழ் உள்ளவன் அல்லவா? Fame. அவன் வந்த உடனே வழி விட்டு விட்டார்கள். And they give way to him. யாரிடத்திலே? To whom? இயேசுவிடத்திலே. To Jesus. ஐயா ராஜாவின் மனுஷன் வந்திருக்கிறார். Sir, king's man came. அவன் வந்த வேகத்தை இயேசு பார்த்தார். And Jesus saw him. அவனை பார்த்து விசாரிக்கவே இல்லை. He never encouraged அவன் வந்தான் இயேசுவை பார்த்தான். He looked ஆண்டவரே, Lord. என் மகன் மரிக்கிறது முன்பு வர வேண்டும் என்றான். Come before my son இதை dies. இயேசு காதில் கேட்டுக்கொண்டிருந்தார். Jesus heard it. அவர் ஒரு பக்கம் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். One side preaching. மற்றொரு பக்கம் இயேசு அதை காதில் கேட்டுக்கொண்டிருந்தார். The Lord had heard it. திடீரென்று அவனை திரும்பி பார்த்தார். He turned his face. நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். Go thy way, your son get life. ஹalleluya. Hallelujah. அவனை திரும்பி He பார்த்தார். turned his face to him. நீ போகலாம். You go thy way. அவ்வளவு போ. That's all.
உன் மகன் your பிழைத்திருக்கிறார். son may live. வேதம் சொல்லுகிறது. Bible says. அவர் வேற ஒண்ணும் சொல்லவில்லை. He not say. அவன் இயேசு சொன்ன வார்த்தை நம்பி போனான். He believed the word of ஆனா God. நடந்து என்ன தெரியுமா? What happened? வேதம் என்ன What is the சொல்லுகிறது? word of God கர்த்தரை saying? தேடுகிறவன் He பிழைப்பான். who seek the Lord will get life. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. நீ போகலாம் உன் குமாரன் Go பிழைத்திருக்கிறார். thy way and your son வேதம் will அப்படியே live. சொல்லுகிறது. Bible says. யோவான் 4:50 சொல்லுகின்றன. John 4 verses வேதம் என்ன 50. சொல்லுகிறது? What is the word of இயேசு God? சொன்னபடி அவன் பிழைத்தானா? And according to the word of Jesus, he இயேசு was alive. சொன்னபடியே பிழைத்தான். According to his word, he அவர் lived. வாயிருந்த வார்த்தையினால் அவன் பிழைத்தான். Through the proceedings of the அவன் word of Jesus. மரணத்திலிருந்து பிழைத்தான். Get from அவன் death. வியாதியிலிருந்து பிழைத்தான். Healed from the sickness. யோவான் 4:53 John 4 சொல்லுகிறது. verses 53. அவர் சொன்னபடி அவன் பிழைத்தான். According to his word, he lives. என் அன்பு மகனே மகளே. Son and daughter in Christ. அதைத்தான் ஆமோஸ் சொன்னான். That's what Amos said. என்ன சொன்னான்? What does he say? என் அன்பு சகோதரனே, Brother, என் அன்பு சகோதரியே, sister, வேதம் சொல்லுகிறது Bible says, கர்த்தரை தேடுங்கள், seek the Lord. அப்பொழுது பிழைப்பீர்கள் Then என்றார். you may live. கரங்களை தட்டி அப்பாக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah to the என்ன Lord. விசுவாச கைத்தட்டு. Loudly. பைபிளை கொண்டு வந்தோம், கையை உயர்த்தி காட்டுங்க. Lift நான் up. பைபிளை கொண்டு வந்திருக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. நான் சொல்லும் இந்த இயேசுவானவர் This God, what I am saying, உயிருள்ளவராய் is a living God. கையை தட்டி ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah. மனுஷன் பிழைக்கும் விதம் எப்படி இருக்கிறதா? How man get life? வேதம் சொல்லுகிறது, The Bible says, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். a just will get life through the faith. யார் பிழைப்பானைனா? Who will get life? விசுவாசத்தினால். Righteous will. துன்மார்க்கன் பிழைப்பான் எழுதில்ல. Not wicked man. திருடன் பிழைப்பான் எழுதில்ல. Not a thief. நல்ல மாதிரி முடிக்க வச்சு பிழைப்பான் எழுதில்ல. Not evil doers. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். Righteous shall live by faith. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah. நான் சொல்லவில்லை. I am not. ஆபுக்கு தீர்க்கதரிசி சொன்னார். Habakkuk said. ஆபுக்கு 2:4 வாசித்து பாருங்கள். Chapter 2 verses 4. ரோமர் 1:17 வாசித்து Romans பாருங்கள். 1:17. கலாத்தியர் 3:11 வாசித்து பாருங்கள். Galatians 3:11. எபிரேயர் 10:28 வாசித்து Hebrews பாருங்கள். 10:28. எபிரேயர் 10 அதிகாரம் 38 வசனங்களை வாசித்து பாருங்கள். 10:38. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். Righteous shall live by faith. விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நீதிமானாய் மாறுவான், அவன் தான் பிழைப்பான். He who believe they become righteous and they will get life from the faith. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லு. 3 hallelujah to the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லு. Say hallelujah. விசுவாசத்தோட கை கொடுத்து நீங்க பிழைப்பீங்க, இப்ப நீதிமான் ஆகிருக்கீங்கன்னு Brother, சொல்லுங்க. sister, you will get life because you are righteous. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னார். The Lord said, வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of God? கர்த்தரை தேடுங்கள், Seek the Lord. அப்பொழுது பிழைப்பீர்கள். Then you may live. கர்த்தரை தேடும் மனிதன் பிழைப்பான். He who seek the Lord will get life. விசுவாசத்தினால் பிழைப்பான். In faith. அவர் வாயிலிருந்து வரும் வார்த்தையால் பிழைப்பான். Through the proceed of the word of God. வேதம் சொல்லுகிறது. Bible says. சாலமன் அரசன் இப்படி சொன்னார். King Solomon என் said, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. துரோகி என்னும் மனுஷன், அதாவது துஷ்டன், துன்மார்க்கன் நியாயத்தை அறியான் என்று சொன்னார். Evil do not know the righteousness of துஷ்டர்கள் God. நியாயத்தை அறியார்கள். Evil does not know the righteousness of God. கர்த்தரை தேடுகிறவர்கள் சகலத்தையும் அறிந்திருக்கிறார்கள் He who என்றார். seek the Lord know the mind of God. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஹalleluya. Hallelujah. அந்த வசனத்தை வாசிக்க கேட்போமா? Shall we hear the word? நீதிமொழிகள் 28 அதிகாரம் 5வது வசனங்களை வாசிக்கலாம். Proverbs 28 verses 5. துஷ்டர் துஷ்டர் நியாயத்தை அறியார்கள். நியாயத்தை அறியார்கள். கர்த்தரை தேடுகிறவர்களோ கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. A to Z வரலும் அறிவார்களா? Understand all things. கர்த்தரை தேடும் மனிதன் சகலத்தையும் அறிவான். Those who seek the Lord understand ஒரு all மனிதன் things. எப்படி இருப்பான் அறிவான். How they understand. அவன் ஜீவிய காலங்கள் எப்படி இருக்குன்னு அறிவான். கர்த்தரை தேடுகிற மனிதன் அறிவான். He who seek the Lord will சகலத்தையும் know. அறிவான். Understand all கைகளை things. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. சகலத்தையும் அறிவான். Understand all things. தேவனை தேடும் மனிதன் மட்டும் அறிவான். He who seek the Lord understand all things. மனுஷனை தேடுகிறவன் குழியில் He விழுவான். who seek the man will, மனுஷியை தேடி விழும் மனிதன் குழியில் he who விழுவான். seek woman will step into the பொன்னையும் pit. பொருளை தேடுகிறவன் அழிவை He who சந்திப்பான். seek the materials will step ஆனால் into the pit. கர்த்தரை தேடுகிற மனிதன் சகலத்தையும் He அறிவான். who seek the Lord understand all things. வேதம் சொல்லுகிறது Bible கர்த்தரை says, தேடுகிறவன் பிழைப்பான். He who seek the Lord will get life. கர்த்தரை தேடுகிறவன் He who பிழைப்பான். seek the Lord will get அவர் life. வாயிலிருந்து வருகிற வார்த்தை தேடுகிறவன் He who பிழைப்பான். seek the proceed of the word of God will get அவர் life. நம்புகிறவர்கள் தேடுகிறவன் He பிழைப்பான். who believe the Lord will get life. மரணத்திலும் இருந்து பிழைப்பான். From the dead. வேதம் சொல்லுகிறது The Bible says, துஷ்ட நியாயத்தை அறியார்களாம். evil men do not understand justice. அவனுக்கு அதை பத்தி தெரியவே They தெரியாது. do not know what is that. அதை பற்றி தெரியவே They தெரியாது. do not know. துன்மார்க்கன் Evil there. நியாயத்தை அறியான். Do not know the justice. கர்த்தரை தேடுகிறவர்கள் சகலத்தையும் But those அறிவார்கள். who seek the Lord understand all things. கர்த்தரை தேடும் மனிதன் சகலத்தையும் அறிவான். Seek the Lord. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah to the Lord. ஹalleluya. Praise the Lord. அதைத்தான் தேவனுடைய மனுஷன் சொன்னார். That's what the man of God ஏசாயா said. தீர்க்கதரிசி சொன்னார். Prophet Isaiah. ஏசாயா Isaiah. உம்முடைய ஜனத்துக்கு சொல். Share to people. கர்த்தரை தேடுகிறவர்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை. He who seek the Lord, they came out from the solid rock. ஹalleluya. Hallelujah. கர்த்தரை தேடுகிற யார மகனே? He who seek the Lord is வெட்டி எடுக்கப்பட்ட
Kanmalai. தோண்டப்பட்டு துறவையின் குழி. There came from the solid rock. வேதம் சொல்லுகிறது. Bible says. சங்கீதம் 22:26 வாசித்து பாருங்கள். 22 verse கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், அவருடைய இருதயம் வாழும். He who seek the Lord, they will praise God, their heart will live. அவருடைய இருதயங்கள் வாழும். Your heart will live. கர்த்தரை தேடுகள் துதித்து பாடுவார்களாம். He who seek the Lord will sing. கர்த்தரை தேடும் மனிதன் துதிப்பான். He will seek the Lord will praise. அவன் இருதயம் என்றைக்கும் வாழும். The heart will live forever and கைகளை தட்டி ever. தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஹalleluya. Hallelujah. வேதம் சொல்லுகிறது. Bible says. என் அருமையான மகனே மகளே, 1 நாளாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம். 1 Chronicles chapter 16. 10வது வசனங்களை வாசிப்போமா? Verses 10. 1 நாளாகமம் 16:10. அவருடைய பரிசுத்த நாமத்தை அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கைகளை தட்டி. Amen. என்ன விசுவாச Let கைத்தட்டு. us clap. அவரை குறித்து ஆர்ப்பரியுங்கள். Exalt the Lord. அவரை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். Glorify God. கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழ்ந்திருப்பதாக. The heart of those who seek the Lord will get overjoy. உன் இருதயம் மகிழ்ந்திருக்குன்னா அவரை தேடணும். If you need rejoice, seek உன் God. இருதயம் மகிழ்ச்சியா இருக்குன்னா அவரை If you தேடணும். need joy, seek God. வேதம் சொல்லுகிறது Bible says. கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழ்ந்திருக்குமா? The heart of the people who seek the Lord, their heart will be ஏன் joy. சிலருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை? Why there is no happy in எப்ப the life? பார்த்தாலும் Always. எதையாவது புலம்புறது. They lament. புலம்புகிறது. Always lamentations. புலம்புகிறது. Lamentation. புலம்பல். Full of lamentation. வேதம் சொல்லுகிறது Bible says. கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழ்ந்திருக்குமா? The heart of the people those who seek the Lord, their heart will be அவருடைய overjoyed. இருதயம் மகிழ்ச்சியா Your இருக்கும். heart will be கைகளை overjoyed. தட்டி அப்பாக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. ஏன் உனக்கு மகிழ்ச்சி இல்லை? Why there is no joy? நீ கர்த்தரை தேடவில்லை. You're not seeking God. ஏன் உன் இருதயத்தில் சஞ்சலம் Why there இருக்கிறது? is sorrows? நீ கர்த்தரை தேடவில்லை. You're not seeking God. ஏன் உன் வார்த்தை தடுமாறுகிறது? Why you are stumbling? நீ கர்த்தரை தேடவில்லை. You're not seeking ஏன் God. உன் வாழ்க்கையில் உபத்திரம் வருகிறது? Why tribulations? நீ கர்த்தரை தேடவில்லை. You're not seeking கர்த்தரை God. தேடுகிறவன் If பிழைப்பான். you seek God, get life. கர்த்தரை தேடும் மனிதன் If you பிழைப்பான். seek, they will get அவன் life. வாயிலிருந்து வருகிற வார்த்தை தேடுகிறவன் If you seek பிழைப்பான். the proceed of the word of God, அவன் will get இருதயம் life. வாழும். Their heart will அவன் live. இருதயம் Their மகிழ்ந்திருக்கும். heart will overjoy. You விசுவாசிக்கிறீர்களா? believe that? பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. Shake your hand and நான் say. இன்று முதல் Today மகிழ்ந்திருப்பேன். onwards I'll be overjoyed. சஞ்சலத்தை மறந்து, No sorrows. தவிப்பை மறந்து, Forget troubles. வேதனைகளை மறந்து, Forget pains. புலம்பலை மறந்து, Forget lamentation. நான் மகிழ்ந்திருப்பேன். I will be overjoyed. என் இருதயம் My மகிழ்ச்சியாக heart இருக்கும். will be overjoyed. முகத்தை பார்க்கும்போதே தெரியுங்க. When you see the face, you can see. சிலருடைய முகத்தை If somebody is நல்ல 1 மணி நேரம் ஜெபம் பண்ற மூஞ்ச பாத்தீங்கன்னா அழகா இருக்கும். you can see the prayer warrior's face. It will brighten. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Brothers and sisters, வேத வசனத்தை கவனித்து look at the word பாருங்கள். of God. அவருடைய பரிசுத்த நாமத்தை மேன்மை பாராட்டுங்கள். To exalt his holy அந்த வசனத்தை name. வாசிப்போமா? Lead the word. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் ஆ, மகிழ்வதாக. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise God. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. இந்த 1ஆம் தேதி இந்த 1ஆம் உங்கள் தேதி இருதயம் முதல் மகிழ்வதாக. உங்கள் இருதயம் மகிழ்வதாக. மூஞ்ச பார்த்து சொல்லு. அவரை தேடும் மனிதனுடைய இருதயம் The மகிழ்ந்திருக்கும். heart, those who seek the Lord will always overjoy. சங்கீதம் 105:3 வாசிப்போமா? அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise God. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah to the Lord. அவரை தேடுகிறவர்கள் தான் அப்படி இருப்பார். Let the heart of those who seek the Lord அவரை be glad. தேடுகிறவன் பிழைப்பான். They will get life. அவர் தேடுகிறவன் They'll ஆசீர்வதிக்கப்படுவான். be out blessed. அவர் தேடுகிறவன் எப்போதும் நன்றாக இருப்பான். They'll be always good. அவரை தேடுகிறவன் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதமாய் இருப்பான். They'll be blessed. அவருடைய இருதயம் மகிழ்ந்திருப்பதாக. Their heart will be glad. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இன்று முதல் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் வலது கையை உயர்த்துங்க Do you பார்க்கலாம். want these blessings? Let us lift up நான் our hands. மகிழ்ச்சியோடு இந்த இடத்தை விட்டு I போக need சொல்றவங்க this rejoice. அப்படியே பைபிள் எடுத்துக்கிட்டு எழுந்துங்க Take பார்க்கலாம். up the promise and stand. இந்த வசனத்தோடு நீ புறப்பட்டு Go with this word. கர்த்தருனை ஆசீர்வதிப்பார். May the Lord bless you. கரங்களை Lift உயர்த்தினவர்களாக. up your hands. சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம். Psalm 34. அதில் 10வது வசனங்களை வாசிக்கலாம். சிங்கக்குட்டிகள் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Amen. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. 1ஆம் தேதியில இருந்து நீ பட்டினியா இருக்க மாட்டே. That is no hunger. சிங்கமும் சிங்க குட்டியும் பட்டினி கிடக்கும். Young lions do lack. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சிங்கமும் Lions சிங்க குட்டியும் and lion பட்டினி கிடக்கும். do lack. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை சத்தமா சொல்லுங்க. கர்த்தரை தேடுகிறவர்களோ சத்தமா சொல்லுங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ
ஒரு நன்மையும் குறைபடாத கரகோஷங்களை தட்டி ஆண்டவரே எனக்கு ஒரு நன்மை குறைபடாதபடி இந்த முதலாம் தேதி முதற்கொண்டு என்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லுகிறவர் ரெண்டு கைகளை உயர்த்தலாம். Lift up your hands. நான் உங்களுக்காய் ஜெபிக்க I'm going to pray for you. நீங்கள் இதுவரை எதில் குறைபட்டிருக்கிறீர்கள்? Whatever shortcomings you may எந்தெந்த have. விதத்தில் குறைவாய் வாழ்ந்தீர்களோ In what way you may கிறிஸ்து have. இயேசுக்குள் அதை நிறைவாக்குவார். In Christ it will be fulfilled. விசுவாசிக்கிறீர்களா? You believe that? ஒரு குறைவில்லாமல் வாழச் செய்வார். You will live without ஒரு shortcomings. குறைவில்லாமல் வாழச் You will live செய்வார். without shortcomings. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை He குறைபடாது. who seek the Lord ஒரு will not- நன்மையும் குறைபடாது. There is no lack in எல்லா this. நன்மையும் உனக்கு வரும். All blessings will எல்லா come. நன்மையும் உனக்கு All வரும். goodness will எல்லா come. நன்மையும் உனக்கு வரும். All goodness will அப்படியே come. கரங்களை உயர்த்தினவர்களாக Lift up your hands. என்னோடு சொல்லுங்கள் இயேசுவே Jesus, தாவீதின் குமாரனே Son of David, உம்மை தேடி வந்திருக்கிறேன். we come here. என்னை பிழைக்கச் செய்வி, Give life. என்னை ஆசீர்வதிப்பி, And bless me. என்னை உயர்த்துவி, And lift up me. குறுகாமல் பெருக பண்ணுவி. And multiply me. இயேசுவின் நாமத்தினாலே In the name of Jesus. தேவனே Lord, என்னை அபரிவிதம் ஆசீர்வதிப்பி. bless abundantly. நான் நம்பிக்கையோடு உம்மை தேடுகிறேன். faithfully I seek. இயேசுவே Jesus, உமது நாமத்தில் ஜெபிக்கிறப்பா. in your name we pray. நானும் என் குடும்பம் பிழைத்திருக்க Help us to live ஒரு some- நன்மையும் குறைபடாமல் No lack in our உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் பட்டினி கிடந்தாலும் world may suffer. ஏசப்பா Jesus, நீர் எங்களுக்கு பிழைப்பூட்டுவி. you give life. எங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுவி. Heavenly Father will get எங்கள் life. பரமபிதா பிழைப்பூட்டுவி. Heavenly God will give life. இயேசுவின் நாமத்தினாலே Name of Jesus. ஒரு நன்மையும் குறைபடாமல் No lack. எங்களை பிழைக்கச் செய்வீர். Give life. விசுவாசத்தோடு Faithfully இந்த முதலாம் தேதி in this first day. அதிகாலையில் Early morning. எங்களை அர்ப்பணிக்கிறோம். We submit எங்களை ourselves. ஆசீர்வதியும். Bless us. உம்மை தேடுகிறவர்கள் Who seek God பிழைப்பார்கள் will get life. என்று சொன்னீரே. You said that. நாங்கள் உம்மை தேடி இருக்கிறோம். We are seeking. எங்களை பிழைக்கச் செய்யும். Give life. ஒரு குறைவில்லாமல் Without shortcomings. கடன்கள் வேண்டாம், No debts. சஞ்சலங்கள் வேண்டாம், No sorrows. தவிப்புகள் வேண்டாம், No longings. வியாதிகள் வேண்டாம், No disease. பூரண சுகத்தோடு Complete இயேசுவே healing. Jesus. எங்களை பிழைக்கச் செய்யும். Give life. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு மகனையும் Those who hear this, ஒவ்வொரு மகளையும் every son and daughter, இந்த நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் watch this program. கர்த்தர் பிழைக்கச் செய்வீராக. Give life to them. இவர்கள் பிழைத்து வாழ்வார்களாக. Get life and ஒரு power. நாளும் குறைவில்லாமல் வாழ்வார்கள். lack in any ஒரு way. நன்மை குறைபடாமல் No lack in இயேசு goodness. கிறிஸ்துவின் நாமத்தில் In Jesus' great name. தரித்திரங்கள் மாறட்டும், Disappear poverty. சஞ்சலங்கள் மாறட்டும், Disappear sorrows. தவிப்புகள் மாறட்டும், Disappear longings. உபத்திரவங்கள் ஒளிந்து Disappear போகட்டும். tribulations. கர்த்தர் சங்காரம் பண்ணி போடும். God wipe up them ஒரு நாளும் any day. சத்துரியங்கள் வாசலை தொடக்கூடாது. Evil will not come to உமது our doorpost. நாமத்தினால் In your name. நாங்கள் பிழைத்திருப்போம். We get life. இயேசுவின் மூலம் Save பிதாவே. Jesus' name we pray. ஆமென். Amen. ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சுவாமி. அப்போஸ்தல தீர்க்க தரிசன சுவிசேஷ சபையின் மகிமையின் எழுப்புதல் மாலை ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி நாள் அன்று மாலை 5:30 மணி முதல். இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை, கெல்லிஸ், புரசைவாக்கம், சென்னை 7. தீர்க்க தரிசன தேவ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சாலமன். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். ஜெபங்கள் அனைத்திற்கும்